Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேள்வியை பார்த்தீங்கன்னா a free pith ball நமக்கு தெரியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். a free pith ball of 8 gram right 8 gram உள்ள ஒரு pith ball carries a positively charged right it carries a positively charged of 5 into 10 to the power minus 8 coulomb ஒரு pith ball இருக்கு. அந்த pith ball வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 into 10 to the power minus 8 coulomb வச்சிருக்கு. What must be the nature and magnitude of charge that should be given to a second pith ball fixed 5 cm vertically below? இதுல இருந்து vertically இன்னொரு pith ball வச்சிருக்காங்க. அந்த pith ball உடைய சார்ஜ் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. பாருங்க, what is the nature னா whether it is positive charges or negative charges ஒன்னு. magnitude னா அதோடைய வேல்யூ. அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜஸா நெகட்டிவ் சார்ஜஸா தெரியாது. அப்போ இதனுடைய மேக்னிடியூட் தெரியாது. அதான் நமக்கு கேட்குறாங்க வெர்டிக்கலி பிலோ எவ்வளோ 5 சென்டிமீட்டர். அப்போ 5 சென்டிமீட்டரில் அப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில 5 சென்டிமீட்டர் கேப் இருக்கு. ஸோ தட் த அப்பர் பித் பால் இது இஸ் ஸ்டேஷனரி, அதாவது கீழே வரலையா. வெர்டிக்கலாக இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம்னாக்கா அது கீழே வரும். அது கீழே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ இங்கே ஒரு பித் பால் இருக்குது, இந்த பித் பால் கீழே வரணும். ஆனால் இங்கே ஒரு சார்ஜ் என்ன பண்ணுது, இந்த பித் பாலை கீழே விழாமல் பார்த்துக்குது. ஸ்டேஷனரி ஒரு இடத்துல இருக்குது. அப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்ல தெர் இஸ் ஒன் ஃபோர்ஸ். அப்போ இதுவும் ஒரு சார்ஜ், இதுவும் ஒரு சார்ஜ். ஆப்வியஸ்லி இந்த ரெண்டு சார்ஜுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இது அட்ராக்ட் ஆகிடும், சேமாக இருந்தால் ரிப்பல்ஷன் ஆகும். அப்போ இந்த சார்ஜ் மேலே தள்ளும். அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜஸ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜஸ் நமக்கு கேள்வியில் இருக்குது. அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜஸ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். அந்த மேலே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த டவுன்வர்ட் எம்ஜி ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பால் வந்து ரெஸ்ட், அதாவது ஸ்டேஷனரியில் இருக்க முடியும். அப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சது, என்னுடைய எஃப் இஸ் நத்திங் பட் எம்ஜி. இந்த எஃப் என்ன, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். இது என்னன்னே தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது என்ன சொல்லலாம், 4 pi epsilon naught q1 q2 by r square equal to m times of g. g உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 9.8. m உடைய வேல்யூ தெரியும், கேள்வியில் கொடுத்துருக்கு மாஸ் இல்லையா. ஸோ மாஸ் and then வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 கிராம் கொடுத்துருக்கு. and then வந்து இந்த சார்ஜ் உடைய வேல்யூ q2 எனக்கு தெரியாது. அப்போ q2 மட்டும் எனக்கு வேணும். அப்போ q2 அப்படின்னு இது என்ன சொல்லலாம், நம்ம kன்னு சொல்லிக்கலாம். அப்போ mg ரைட், mg divided by இந்த k, அடுத்து இந்த q1 q2 இங்கே தான் இருக்குது, அந்த r ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோடைய வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு மாஸ் வந்து எனக்கு தெரியும் 8 கிராம் அப்படின்னு இருக்குது. அப்போ நமக்கு வந்து கிலோகிராமில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 10 to the power 3 இல்லையா. இப்போ எனக்கு வந்து ஒரு 5 kg அப்படின்னா இதை நம்ம கிராமில் என்ன சொல்லுவோம், 5 into 10 to the power 3 கிராம் மைனஸ், அப்படியா இதெல்லாம் சொல்லலாம் 5000 கிராம்னு சொல்லலாம். கரெக்டா, 5000 கிராம் which is 5 into 10 to the power 3 கிராம். கரெக்ட் தானே, ரைட், this is right. இதில் நமக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். இதுதான் நான் ஒரு ஹிண்ட் சொல்லியிருப்பேன், கங்காரு ஹாப்பிங் டவுன் கம்மா டோன்ட் கேர் மச். இது யூனிட் கிராம், இது கிலோகிராம். அப்போது இங்கேருந்து இப்படி வரும்போது 1, அதாவது 1 2 3, அப்போ 10 to the power +3, 10 to the power +3. அதுதான் நமக்கு வந்து கிலோகிராமை கிராமாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்படி போகும்போது ரிவர்ஸ் ஆகிடும் இல்லையா. அப்போ எனக்கு என்ன ஆகுது, இங்கே சென்டிமீட்டர்லேருந்து நம்ம மீட்டர் கொண்டு வரோம், இல்லை இதை சாரி மில்லிமீட்டர் ரைட். அப்போ இங்கே இதை நம்ம மீட்டர்னு சொல்லுவோம். அப்போ சென்டிமீட்டர் மில்லிமீட்டர், அப்போ மில்லிமீட்டர் டு மீட்டர் என்ன சொல்லுவோம், மில்லிமீட்டர் டு மீட்டர் 10 to the power -3. அப்போது இப்படி போகும்போது -3, இப்படி வரும்போது +3. அப்போ இது என்ன சொல்லலாம், 5 into 10 to the power 3 கிராம் இல்லையா, கிராம். அப்போ நமக்கு இது, அப்போ நமக்கு கிராமில் தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வேணும், கிலோகிராமில் வேணும். அப்போ என்ன சொல்லலாம், மைனஸ். ஏன்னா எனக்கு கிராமில் இருக்குது, இது கிலோகிராமுக்கு வேணும்னா என்ன பண்ணோம், ரிவர்ஸில் போனால் மைனஸ். அப்போ அது என்ன சொல்லலாம், எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்கு 8 கிராம் இல்லை. அப்போது
8 into 10 to the power minus 3 kg என SI, ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த G which is நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். and then வந்து பார்த்தீங்கன்னா R is nothing but the distance between them, அது 5 into 10 to the power minus 2 ஏன்னா சென்டிமீட்டர் டு மீட்டர் பாருங்க, சென்டிமீட்டர் டு மீட்டர். அப்போ 1 2 அப்போ 2 மைனஸ், அப்போ R ஸ்கொயர் இருக்கு, அப்போ அது 2 டைம் எழுதிட்டேன். டிவைடட் பை K என்னது எனக்கு Kனா 9 இன்ட்டு, அப்போ K கீழே இருக்கு, அப்போ 9 இன்ட்டு 10 to the power 9. கரெக்டா, ரைட். நம்ம என்ன சொல்லுவோம், K அப்படின்றது 1/4 pi epsilon naught. இப்போ எனக்கு இந்த இடத்துல K இருக்கு இல்லையா, எனக்கு கீழே இருக்கு, அப்போ எனக்கு கீழே வந்துடுது இல்லையா. ஸோ 9 இன்ட்டு 10 to the power 9 கீழே வந்துடுச்சு. இன்ட்டு Q1 என்ன சொல்லியிருக்காங்க, 5 இன்ட்டு 10 to the power minus 8. இதுதான் நமக்கு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகிடுச்சு, ரைட்டா. இப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஆப்வியஸ்லி எனக்கு வந்து 1 பாயிண்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். 1.0னா மறுபடியும் 1.1 தான் வரும், 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு இங்கே பவர் டேர்ம் இது 2 இருக்குது, இது என்ன எடுத்து +1 மட்டும் இருக்குது. இது -4 -4 -3 -7, இது ஒன்று போயிடுச்சுன்னா -8. அப்போ -8 10 to the power கிடச்சது. அப்போ இது 1.1 into 8, ரைட். 1.1 into 8. அதுக்கு முன்னாடி இங்கே 5 இருக்குது பாருங்கள். அப்போ 5 4 சார் 5 8 சார் எவ்வளோ 40 இல்லையா, 40. அப்போ ஒரு 0 எடுத்துட்டா திஸ் பிகம்ஸ் -7. அப்போ வெறும் 4 தான். அப்போ 4 into 1.1, 4 into 1.1 ஆப்வியஸ்லி 4.4ன்னு வரும், கரெக்டாக. அப்போ என்னுடைய ஆன்சர் என்ன வருது பாருங்கள், என்னுடைய Q2 அதோடைய வேல்யூ 4.4 10 to the power -7 கூலும். அப்போ இதுவும் என்னது நமக்கு தெரியும், இது பாசிட்டிவ் தான். அப்போ பாசிட்டிவ் நேச்சர் அண்ட் இதோடைய மேக்னிடியூட் வந்து 4.4 10 to the power -7. அப்போ இந்த சார்ஜ் இவ்வளோ இருந்தால் தான் இந்த சார்ஜை ரெஸ்ட்டில் வைக்க முடியும். அதனுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அதனால தான் நம்ம அதை ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் அது ரெஸ்ட்டில் இருக்க முடியும். ஈக்குவலாக இல்லைனா அது ரெஸ்ட்டில் இருக்காது, ரைட். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், பொறுமையாக பாருங்கள். டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.